குருவே சரணம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கடன் பிரச்சனை, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, இது போல் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஜென்ரலாக நீங்கள் அஸ்ட்ராலஜி கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த நாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம எந்த விதமான தோஷங்களையும் சாபங்களையும் நீக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, சிவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகம் ஆபரணமாக இருக்குது. ஆமாம். பிள்ளையார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூநூலாக இருக்குது. அம்பாளை பராசக்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடையாக நிற்குது. பெருமாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா படுக்கையாகவே இருக்கார். முருகனை எடுத்துக்கிட்டிங்கன்னா காக்கும் காவல் தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் ஏகப்பட்ட ஸ்தலங்களில் சுப்பிரமணியர் நாகங்களோடு இருக்கிறத பார்க்கலாம். ஆகையால் நாகங்களையும் நாம் வழிபடுவோம்.